உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உலகத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், கவலைகள், வருத்தங்கள்ங்க, இதெல்லாம் என்னைக்குங்க முடிவு பெறும்? இதெல்லாம் இருந்து இந்த உலகத்தில் ஏன் தான் நம்ம வாழ்கிறோமோன்னு இருக்குது. கடவுள் ஏன் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாமல் இருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கீங்களா? கிறிஸ்துவர்கள் அப்படி நினைக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்து நம்மை இதிலிருந்து மீட்டு இருக்கிறார். அதுவே சுவிசேஷம் இல்லையா? சுவிசேஷம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? உங்களுக்காக பரிகாரியாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. முதல்ல இந்த பாவங்கள், இந்த சாபங்கள் அப்படின்னா என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதான் பாவம், அதனுடைய விளைவுதான் சாபம். அப்ப இதனுடைய உலகத்துல பார்க்குற இதனுடைய எல்லா விதமான ரிசல்ட் தான் பாருங்க நம்ம பார்க்குற கவலை, கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், வியாதி, மரணம் எல்லாமே. அப்போ அதுலேருந்து வந்த இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மளுடைய சார்பில் வந்து ஜெயித்திருக்கிறார். ஏங்க அவர் வரணும்? ஏங்க அதை ஜெயிக்கணும்? ஏங்க அவர் மரிக்கணும்? ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அந்த பரிசுத்த தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு உங்களுடைய எல்லா பாவங்கள், சாபங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அவர் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அது இந்த வசனத்துல நீங்க நல்லா இன்னும் அதிகமா உணர்ந்து கொள்ளலாம். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறேன், கேளுங்கள். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதாவது நம்ம பாவிகள், பாவத்துக்கு சம்பளம் மரணம், இவங்க மேல வந்தே ஆகணுங்கிறது தான் நமக்கு மேல இருந்த ஒரு தீர்ப்பு. ஆனா அதை தேவன் தன்னுடைய ஒரே பிறகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல வைத்து இந்த மொத்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்க செய்து, அவரை மறிக்க செய்து, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த தேவனுடைய அன்பு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு பாருங்க. மேலும் அதை நடுவிலிராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இன்னைக்கு சிலுவையில் பரிதாபமாக தொங்குன இயேசுவை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கெல்லாம் எல்லாத்தையும் தோற்கடித்து தொங்குற மாதிரி இருக்கே. மற்றவங்களாம் ஏளனமா பேசினாங்க, இவரே அவர் காப்பாற்றி கொள்ள முடியல, இவரேங்க நம்மளை காப்பாத்துறதுன்னு. ஆனா உண்மையிலே ஆவிக்குரிய மண்டலத்துல பிசாசங்க அடிக்கப்பட்டான். பாவம் முழுமையாக அவர் மூலமாக சங்கரிக்கப்பட்டது. சாபங்கள் முழுமையாக அவரால் சுமந்து தீர்க்கப்பட்டது. தேவாட்டு குட்டியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார் நம் இயேசு. அதை எல்லாவற்றையும் மாற்றினார். ஏன்? நமக்காக. நம்ம மனிதர்கள், நம்மெல்லாம் பிள்ளைகள், மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்கிறதுனால அவர் வந்து அதே இடத்துல இருந்து நமக்காக எல்லாம் செய்து முடித்தார். மரணத்தை ருசி பார்த்தார், பாவத்தையும் சாபத்தையும் மாற்றி இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் பிசாசு நம்மகிட்ட இருந்து பறித்த துரைத்தனம், அதிகாரம், இது எல்லாவற்றையும் உரிந்து இன்னைக்கு நமக்குரியதாய் மாற்றி இருக்கிற உயிர்த்தெழுதல்ல இப்ப அவருடையதெல்லாம் நம்மளுடையதாய் மாறி இருக்கிறது. ஏனென்றால் அவரோட கூட நாம் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அடுத்து போட்டிருக்கு 15 பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, பிசாசிட்டு இருந்து அதை பறித்து என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்ததுடான்னு சொல்லி அவர் ஒரு மனிதனாய் வந்து மொத்த மனுகுலத்துக்காக ஜெயத்தை எடுத்து அவை எல்லாவற்றின் மேலும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். சிலுவை ஒரு தோல்வியின் சினம் அல்ல, பரிதாபத்தின் சினம் அல்ல. இயேசு அவங்க தொங்குறத பார்த்து நிறைய பேருக்கு ஐயோ பாவமே நினைக்கிறீங்க. இல்லை, அன்றைக்கு அவர் அப்படி செய்தது காரணம் என்ன? மொத்த மனுகுலத்தை மீட்க. அப்படி மரித்த இயேசு பிதா விட்டுட்டாரா? இல்லை பாருங்க, 3ஆம் நாள் உயிரோட எழுப்பி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை அமர செய்திருக்கிறார். அவரோட கூட நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இங்க அதே கொலோசியர் 3:1 மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ இன்னைக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கிற அறிவில் நீங்கள் செயல்படுங்க. அவரோட கூட உட்காந்துருக்கீங்க. எல்லாவற்றையும் உங்கள் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் இதெல்லாம் கடவுள் அப்படியே விடலைங்க, எல்லாத்தையும் ஜெயித்திருக்கிறார். இப்போ இயேசுவின் நாமத்தினாலே இதையெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுன்றதை சொல்லி கட்டளை கொடுங்கள். ஆசீர்வாதம் மாத்திரமே உங்களுடைய என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே எல்லாம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை செய்யவே இயேசு வந்தார். இப்பொழுது உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்தில் இந்த அறிவோடு ஒவ்வொருவரும் செயல்படட்டும். நீர் அவர்களுக்காக சேர்த்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சுவாசித்து பெரிய காரியங்களை பண்ணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறோம்.